நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்ட் 2 ரியோராஜ் ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்க போறாராமே, இது உண்மையான? திருச்சியில இருந்து அருண் கேட்டிருக்காங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்ட் 2ல யார் வேணா நடிக்கலாம். ஆனால் சிவகார்த்திகேயனும் சூரியும் இல்லாத வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்ட் 2 எந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியிலே வரவேற்பை பெறும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. மாயின்டி பங்காரம் படம் 200 கோடி வசூலை நோக்கி போயிட்டு இருக்கா, இல்ல 100 கோடிக்கு அப்புறம் வசூல் கம்மியாயிடுச்சான்னு சென்னையில இருந்து கிருஷ்ணராஜ் கேட்டிருக்காங்க. மாயின்டி பங்காரம் திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூலை தாண்டி 200 கோடி ரூபாய் வசூலை தொடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. டைரக்டர் பாசில் ஜோசப் இப்போ ஏதாவது படங்களை டைரக்ட் பண்றாரான்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. அடுத்து அல்லு அர்ஜுனை வெற்றி ஒரு திரைப்படத்தை இயக்கணும் அப்படின்ற முடிவில் தான் பாசில் ஜோசப் இருக்கார். அதற்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடந்தன. இப்போ அல்லு அர்ஜுன் ஒரு பக்கம் அட்லி திரைப்படத்திலையும் இன்னொரு பக்கம் லோகேஷ் கனராய் படத்திலையும் நடிக்கிறதுனால அவர் படம் கொஞ்சம் தாமதமாகுது அப்படின்னு நினைக்கிறேன். டிஓபி ராஜீவ் மேனன் டைரக்ட் பண்ண இருந்த படம் என்னாச்சு? அந்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு மயூரன் மட்டக்களப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. ராஜீவ் மேனன் இயக்கத்தில் உருவாகி இருந்த திரைப்படத்தை பற்றி சரியான தகவல்கள் எதுவும் இல்லை. தர்மன் படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் கமலோட நெருங்கின நட்புல இருக்க விஜய் டிவிக்கு போகுமா, இல்ல ரஜினியோட நெருங்கின நட்புல இருக்க சன் டிவிக்கு போகுமான்னு மயூரன் மட்டக்களப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. தர்மன் படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமான விலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் போகும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த படம் விஜய் டிவிக்கு போவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. வசனகர்த்தா வலம்புரி சோமநாதன் தமிழ் படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. சிவப்புக்கல் மூக்குத்தி, துணையிருப்பாள் மீனாட்சி, துணைவி லலிதா ஆகிய திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். கதாசிரியரும் வசனகர்த்தாவுமான வலம்புரி சோமநாதன். நடிகை தேவிகா சிறந்த நடிகைக்கான விருது வாங்கியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தேவியா எந்த அளவுக்கு ஆற்றல் உள்ள நடிகை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை அரசாங்கம் உணர்ந்ததாக தெரியல. அதனால தான் மாநில அரசோ மத்திய அரசோ அவருக்கு எந்த விருதையும் வழங்கலை. டைரக்டர் சந்தான பாரதி இப்போ எப்படி இருக்காரு? அவர் இப்போ ஏதாவது படத்தில் நடிச்சிட்டு இருக்காரான்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. முன்பிருந்த அளவுக்கு இப்போ சந்தான பாரதிக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வருவதாக சொல்ல முடியாது. தன்னை தேடி வருகின்ற வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் நடித்து கொண்டு தான் இருக்கிறார் சந்தான பாரதி. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு படம் எந்த வகையிலுமே அந்த வழக்குக்கு சம்பந்தமான படமாக அமையல, அப்புறம் எதுக்கு அந்த டைட்டிலை வச்சாங்கன்னு ஷாம் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கிட்ட கேட்டுக்கு இதே கேள்வியை லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு படத்தின் இயக்குனரான தயால் பத்மநாம இங்கே ஒரு நேர்காணலுக்கு வந்திருந்த போது அவர்கிட்டையும் நான் கேட்டேன். இந்த கதைக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்ற பேருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனாலும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்றத பற்றி மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுனால இந்த பெயரே ரசிகர்களில் ஈர்க்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் அந்த பெயர் அந்த படத்துக்கு வச்சேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். ரஜினி கடைசியாக நடித்த மற்ற மொழி படம் எது? கமல் கடைசியாக நடித்த மற்ற மொழி படம் எதுன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. நாட்டாமை படத்துடைய தெலுங்கு பதிப்பில் தமிழில் விஜயகுமார் ஏற்றிருந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார் ரஜினி. இந்தியில் அந்த படம் புலாந்தி என்ற பெயரில் உருவான போதும் அதே பாத்திரத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. அதுதான் அவர் இந்தியிலே நேரடியாக நடித்த கடைசி திரைப்படம். கமல்ஹாசன் மாற்றுமொழி நடித்த கடைசி திரைப்படம்னா அது கல்கி. சிஎம் விஜய் அவருடைய கலை உலக வாரிசை அறிவிப்பாரான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. முதல்வர் விஜய் தன்னுடைய வாரிசை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அறவே இல்லை. விஜய்க்கு முன்னாடி எந்த நடிகருக்காவது படத்தோடைய டைட்டில் கார்டில் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காங்களான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இதுவரையிலே எந்த நடிகருடைய பெயருக்கு முன்னாலேயும் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு டைட்டில் கார்டில் வந்ததில்லை. சேரனுடைய ஐயா திரைப்படம் இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சேரன் இயக்குவதாக இருந்த ஐயா திரைப்படம் இப்போ உருவாவதற்கான சூழ்நிலை ரொம்ப குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்குறேன். பாலாடை திரைப்படம் சிவாஜியோடைய சொந்த படமா? அந்த படம் வெற்றி படமாக அமைந்ததான்னு திருச்சியிலேருந்து எத்திராஜலோ கேட்டிருக்காங்க. பாலாடை திரைப்படத்தை கமலா பிக்சர்ஸ் சார்பிலே தயாரித்தவர் சந்தான பாரதியுடைய தந்தையான சந்தானம். தர்மன் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. படத்துக்கு ஏ சான்றிதழ்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? படத்தை அனௌன்ஸ் பண்ணணுமே இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் கொடுத்துடலாமா அப்படின்னு தணிக்கை அதிகாரிகள்லாம் பேசி முடிவெடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டிங்களா என்ன? படத்தை பார்த்ததுக்கு பின்னால் தானே அந்த படத்துக்கு எந்த மாதிரியான தணிக்கை சான்றிதழ் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஹாலிவுட்டில் டாப் ஸ்டாராக இருக்கவங்க காமெடி படம் பண்ணுறாங்க. பாலிவுட்டில் கூட ஷாருக் கான், அக்ஷய் குமார்னு எல்லாருமே முழு நீள காமெடி படம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழில் மட்டும் உச்ச நடிகர்கள் யாருமே காமெடி படம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கு உண்மை காரணம் என்னன்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது மிகச்சரியான விஷயம். ஆனாலும் என்ன காரணத்தாலும் நகைச்சுவை படங்கள் நடிக்கிறதுல இங்கே இருக்க முன்னணி கதாநாயகர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது.
கருப்பு படம் பெரிய ஹிட் ஆகி நல்ல கலெக்ஷன் ஆகியிருந்தாலுமே ட்ரீம் வாரியர்ஸால் மார்ஷல் படத்தை ஸ்டார்ட் பண்ண முடியல. அந்த படத்துக்கு தேவையான நிதி இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலையான்னு மத்தீஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸுடைய சினிமா ரிப்போர்ட்டராக உங்களை போட்டலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தகவல் எல்லாம் விரல் நுனியில் நீங்கள் வச்சுருக்கீங்க. மார்ஷல் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கப்படாமல் இருப்பதற்கு பொருளாதார சிக்கல்கள் காரணம் அப்படின்றது உண்மைதான். முன்னாடி எடுத்த பிளாக் அண்ட் ஒயிட் படங்களுக்கும் இப்போ எடுக்கிற படங்களில் வர சில பிளாக் அண்ட் ஒயிட் காட்சிகளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எப்படி சாத்தியம்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. முன்னாள் எடுக்கப்பட்ட கருப்பு வெள்ளை படங்களுக்கும் இப்போ வர்ற திரைப்படங்களில் இடம்பெறுகின்ற கருப்பு வெள்ளை காட்சிகளுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அதுக்கு காரணம் இருக்குது. முன்னால் கருப்பு வெள்ளை நெகட்டிவில் தான் அந்த படத்தை படமாக்கினாங்க. இப்போ வண்ணத்தில் படமாக்கி விட்டு அதுக்கப்புறம் கருப்பு வெள்ளைக்கு அதை மாற்றுறாங்க. அதன் காரணமாக தான் அந்த வித்தியாசம். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு படத்தை வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணலையா? துபாய் மாதிரியான நகரங்களில் அந்த படத்தை பார்க்க முடியறதே இல்லையேன்னு ராஜேஷ் துபாயிலேருந்து கேட்டிருக்காங்க. நட்சத்திர நடிகள் நடிக்காத படங்களுக்கு பெரும்பாலும் வெளிநாடுகளில் வரவேற்பு இருக்கிறது இல்லையே. அதன் காரணமாக தான் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு படத்தை வெளிநாடுகளில் அவங்களால வெளியிட முடியல அப்படின்னு நினைக்கிறேன். கே பாலச்சந்தர் டைரக்ஷனில் ஜெமினி நடித்த நான் அவன் இல்லை படம் வெற்றி படமாக அமைந்ததான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. இயக்குனர் சேகரம் கே பாலச்சந்தருடைய இயக்கத்தில் ஜெமினேசன் தயாரித்து நடித்த நான் அவன் இல்லை திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. சங்கர், மணிரத்னம், ஏஆர் முருகதாஸ், கௌதம் மேனன் இந்த 4 பேரில் முதல்ல யார் கம்பேக் கொடுப்பான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. போன வருஷம் ஒரு படத்தை இயக்கிய இயக்குனர் இந்த வருஷம் ஒரு படத்தை இயக்குனா கூட அதை கம்பேக் அப்படின்னு சொல்லுவீங்க போல் தெரியுது. கம்பேக் அப்படின்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு 10 வருஷம் ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தாலோ, ஒரு 10 வருஷம் அவருடைய படங்கள் வெளிவராமல் இருந்தாலும் அந்த இயக்குனருக்கு கம்பேக்காக ஒரு படம் அமையுமான்னு கேட்டால் பரவாயில்ல. 2022ஆம் ஆண்டிலும் 2023ஆம் ஆண்டிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பொன்னியின் செல்வன் படத்தை கொடுத்தவர் மணிரத்னம். அப்படி இருக்க இடையில அவருடைய ஒரே ஒரு படம் தோல்வி அடைஞ்சிட்டதுனால அவருடைய இந்த படம் கம்பேக்காக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி? ஒரு நடிகர் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அவர் சம்மந்தப்பட்ட காட்சியை என்ன பண்ணுவாங்கன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு படத்தில் நடித்து கொண்டு இருக்கின்ற நடிகர் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைவதற்கு முன்னாலேயே இறந்துட்டார்னா அவர் எந்த அளவுக்கு அந்த படத்தில் பணியாற்றி இருக்கார் அப்படின்னு பார்ப்பாங்க. நிறைய காட்சிகள் அவர் வைத்து படமாற்றிருந்தால் அதுக்கப்புறம் ஒரு டூப்பை வச்சு அந்த காட்சிகள்லாம் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவர் நடித்த காட்சிகள் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அதை அப்படியே தூக்கி போட்டுவிட்டு வேறு நடிகரை வைத்து படமாக்குவார்கள். டாடா படத்துடைய பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்கான்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு டாடா படத்தினுடைய பார்ட் 2 உருவாவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. கருப்பு படம் பெரிய ஹிட்டாக இருக்கிறதால நிச்சயமாக மற்ற மொழியில் ரீமேக் பண்ண நிறைய தயாரிப்பாளர்கள் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வேறு ஏதாவது மொழியில் கருப்பு படம் ரீமேக் ஆக போகுதான்னு விக்னேஷ் பொள்ளாச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. நான் பல முறை இந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கேன். ஓடிடியினுடைய வரவுக்கு பின்னால் ஒரு மொழியில் வெற்றி பெற்ற படத்தை மறுமொழியில் படமாக்குவது அப்படின்றது பெருவாரியாக குறைந்திருக்கிறது. சிவாஜிக்கு சிறந்த வில்லனா நடித்தது யாருன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. சிவாஜி நடித்த படங்களில் சிறந்த வில்லனாக நடித்தவர்கள் அப்படின்னா 2 பேரை குறிப்பிட்டு சொல்லலாம். ஒன்று எம்என் நம்பியார், இன்னொன்று எம்ஆர் ராதா. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா சிவாஜி படத்திலையும் சரி எம்ஜிஆர் படத்திலையும் சரி வில்லனாக பிச்சு உதறி இருப்பாங்க. அடுத்து இன்று ஒரு தகவல். மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே நடிகை எம்ஆர் ராதா நடித்த திரைப்படம் தான் ரத்த கண்ணீர். அந்த காலகட்டத்தில் ரத்த கண்ணீர் கதையை எம்ஆர் ராதா நாடகமாக நடித்து கொண்டிருந்தார். ஏறக்குறைய தினமும் அந்த நாடகம் நடைபெறும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர்கள் மத்தியிலே அந்த நாடகம் பெற்றது. அதன் காரணமாகத்தான் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் மொழியார் அதை திரைப்படமாக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்தார். அந்த முடிவோடு எம்ஆர் ராதாவை தயாரிப்பாளர் பெருமாள் அணிய போது நிச்சயமாக நான் ரத்த கண்ணீரில் நடிக்கிறேன். ரத்த கண்ணீர் நாடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றவாட தேட்டரில் தினமும் அந்த நாடகம் நடக்குது. இரவு 11 மணிக்கு தான் அந்த நாடகம் முடியும். அதனால் படப்பிடிப்புக்கு இரவு 11 மணிக்கு அப்புறம் தான் என்னால் வர முடியும். இது முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்னுடைய சம்பளத்தை பற்றியது. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிக அதிகமான சம்பளம் வாங்கியிருக்கிறது கேபி சுந்தராம்பாள் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த அம்மாளுக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்களோ அதை விட கூடுதலாக எனக்கு 25,000 ரூபா சம்பளம் தரணும். அப்படி நீங்கள் தர்றதான் தான் இந்த படத்தை நடிக்கிறேன். 3வது இந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. இந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் படத்தினுடைய கதாநாயகனான நான் என்னுடைய நண்பனுக்கு என்னுடைய மனைவியை மணமுடித்து வைப்பேன். அந்த காட்சியை கொஞ்சம் கூட மாற்றக்கூடாது, அப்படியே இருக்கணும். இந்த நிபந்தனைகளெல்லாம் உங்களுக்கு சம்மதம்னா நான் நடிக்கிறேன் என்றார் எம்ஆர் ராதா. இப்படி இந்த நிபந்தனைகளெல்லாம் விதித்து கொண்டிருந்த போது எம்ஆர் ராதா மிகவும் வெற்றிகரமான ஒரு நடிகராக இருந்தாரா என்றால் இல்லை. அவர்கிட்ட 4-5 பட வாய்ப்புகள் இருந்ததா என்றால் இல்லை. அடுத்து எந்த ஒரு பட வாய்ப்பும் இல்லாத நிலையில் இத்தனை நிபந்தனைகள் விதிக்கிறதுக்கு எந்த நடிகருக்கு துணிச்சல் வரும்? அதுதான் எம்ஆர் ராதா.
இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.